வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி சேனலில் இட்லி வச்சு சூப்பரான 2 டிஷ் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து நார்மலாக எப்பயும் செய்கிற உப்புமாவை கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன். இன்னொன்று ஒரு சாட் ரெசிபி. உப்புமா தானே எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்கலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயில் தாளித்து வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் சேர்த்துக்கல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு ஓரளவு செவந்து வந்த பிறகு நம்ம கொஞ்சம் போல் இஞ்சியும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் 1 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பெரிய சைஸாக சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லியில் வர ஆல்ரெடி உப்பெல்லாம் இருக்கும். அதனால் வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நான் கொஞ்சம் போல் பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். பீன்ஸை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறதில்ல, இந்த எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்க கலர் நல்லாயிருக்கும். பீன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். துருவி சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இட்லி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 இட்லியை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். இட்லியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லெஃப்ட் ஓவரை கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் கொடுக்கும்போது கிட்ஸுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டிங்கன்னா அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இட்லி வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு செவந்து வந்த பிறகு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போல் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். சில்லி பவுடரும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் சேர்க்க போகிறதால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒரு அரை நிமிஷம் போல் ராஸ்மல் போன பிறகு நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 போல் இட்லியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை இட்லியை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடுங்க. இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து நல்லா ஒரு க்ரன்ச்சியாக வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம பரட்டி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா மசாலாலாம் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் போல் பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருங்க. மற்றபடி நம்ம அசம்பிள் பண்ணுறதை மட்டும் நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அசம்பிள் செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் தயிரை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுக்கிற தயிர் புளிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நமக்கு தேவைக்கு ஏற்ப இந்த தயிர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கரெக்டாக இருக்கும். தயிரை ஈவனாக எல்லா இட்லிலையும் படுற மாதிரி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போல் நான் ஸ்வீட் சட்னி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இங்கே க்ரீன் சட்னி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதால நான் ஸ்வீட் சட்னி மட்டும் சேர்த்துருக்கேன்.
நெக்ஸ்ட்டு முக்கியமாக நம்ம இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கணும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கணும். இது சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளம் பழத்தை உரித்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் போல் மிக்சர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஓமப்பொடிலாம் செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சாட் ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். லெஃப்ட் ஓவர் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.